காலையில இருந்து இந்த ஒர்க் போயிட்டு இருக்குப்பா, ஒரு பிரேக் கூட இல்லை. இது என்ன ஃபோனு? சார் சொல்லுங்கள் சார். சார் நான் காலையிலேருந்து அந்த ஒர்க் தான் சார் போயிட்டு இருக்கு. முடிச்சிடுவேன் சார், நீங்களும் முடிச்சிடுவேன் சார். வேகமாக அனுப்பிச்சுட்றேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஐயோ, இந்த மேனேஜர் வேற, இவர் வேற டார்கெட்டை கொடுத்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏங்க டைம் ஆச்சுங்க, தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. என்னது தம்பி ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணுமா? மேனேஜர் வேற போனை போட்டு இன்னைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு. நீ வேற தனியாக ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கியா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மக்களே. பேசாம எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது. அடடா, இதுக்கெல்லாமா ஓடி போவாங்க? இதே மாதிரிதான் பைபிள்ல ஒரு அடிமை பெண் தன்னுடைய நாச்சியார் கொடுத்த ப்ரெஷர் தாங்க முடியாம உங்களுக்கு எஸ்கேப் ஆகி ஓடி போனாங்க. ஆனா வழியில ஒரு தூதன் அவங்களை மீட் பண்ணி, நீ ஏன் ஓடி வந்த, உன் நாச்சியார் கிட்டே போய் அடங்கி இரு அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணு ஆகார் தானே? ஆமா, கரெக்ட். இந்த ஆகாரு அவங்க நாச்சியார் கீழே அடங்கி இருந்தனால கர்த்தர் அவங்களுடைய சந்ததியவே ஆசீர்வதிச்சாரு. இதே போலதான் பிரச்சனை வந்தப்ப எல்லாத்தையும் விட்டு ஒருத்தர் ஓடி போனான். அவன் யாரும் தெரியுமா? பிரச்சனை வந்தப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனானா? யோசேப்பா? ஆமாங்க. 2 தீமோத்தேயு 2:22 பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி யோசேப்பு கடவுளுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுனதுனால ஆண்டவர் அந்த தேசத்திலேயே அதிபதியாக உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனைகளை பார்த்து பயந்து விலகி ஓடாம பாவத்தை விட்டு விலகி ஓட ஒரு தீர்மானம் எடுங்க. இதை பார்க்கிற அந்த பரம பிதாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். God bless you.